அன்பான பண்பு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 கவிதைப்பேழை விடுதலை திருநாள் மீரா அவர்களுடைய விடுதலை திருநாள் கவிதை தொகுப்பை பார்க்கலாம். மீ ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா அவர்கள் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடுதூது என்னும் இதழை நடத்தியவர். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க. இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கவிதை தொகுப்பு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, 300 ஆண்டுகள் நம்ம அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரோட இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. அதாவது சுதந்திர நாள், விடுதலை திருநாள். உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட விரட்டிய நாள் இன்று. அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று. பகைமை என்னும் முள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழல் ஆக்கி மூச்சுக்காற்றால் பூபாலம் இசைப்பாடும் இனிய நாள் இன்று. இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம். பிறந்த நாள், திருமண நாள், இது போன்ற நாட்கள்லாம் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாள். சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தவனருக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி அளிக்கும். ஆனால் இந்தியர் நம்ம நாட்டில் நம்மளோட சுதந்திர தினம் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஜாதி, மதம், இனம், வயது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமான ஒரு நிகழ்வு விடுதலை திருநாள். மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த கவிதை தொகுப்பை பார்க்கலாம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதன்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். இதன்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். நன்றி.